ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்ன பார்த்தோம்னா லொகேட்டர்ஸ், அதாவது வெப் டிரைவ் மெத்தட்ஸ் ஃபுல்லாக பார்த்தாச்சு. வெப் டிரைவ் மெத்தட்ஸ்ல கொஞ்சம் டாபிக் பார்த்துருக்கோம். அதுக்கு இன்னும் கொஞ்சம் டாபிக் பேலன்ஸ் இருக்கு. நம்ம டாபிக்ஸ் என்னென்ன பேலன்ஸ் இருக்குன்னா, இதுல வந்து கெட் கரண்ட் யூஆர்எல், கெட் டைட்டில், இந்த மூணுமே பார்த்தாச்சு. அதுக்கப்புறமா ஃபைண்ட் எலமெண்ட் வந்து இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது போக இந்த மேனேஜ், இந்த நேவிகேட், இதுதான் பார்த்துருக்கோம். மிச்சம் டாபிக்ல பேலன்ஸ் இருக்கு, நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா லொகேட்டர்ஸ். ஏன் லொகேட்டர்ஸ்குள்ள போறோம்னா, இப்போ இது எல்லாமே காட்டுறதுக்கு நம்ம லொகேட்டர்ஸ் தான் தேவைப்படுது. இப்போ கெட் விண்டோ ஹேண்டில்ஸ்னா என்னன்னா, ஒரு இன்னொரு விண்டோ வந்து ஓப்பன் பண்றது. அந்த இன்னொரு விண்டோல எப்படி ஒர்க் பண்றது, பேரலா இந்த விண்டோ ஒர்க் பண்ணணும், அந்த விண்டோ ஒர்க் பண்ணணும், எப்படி ஒர்க் பண்ணுவீங்க அப்படின்றத பாக்குறது தான் விண்டோ ஹேண்டில்ஸ். ஸோ இந்த நீங்க மற்ற டாபிக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நீங்க லொகேட்டர்ஸ்ல போய் லொகேட்டர்ஸ் டாபிக்ஸ் பார்த்தா தான் நீங்க இதுக்குள்ள வந்து மற்ற இதுல இல்லைங்களா. ஸோ இப்போ அதனால நம்ம லொகேட்டர்ஸ்ல போவோம். லொகேட்டர்ஸ்ல ஐடி இருக்குது, நேம் இருக்குது, கிளாஸ் நேம் இருக்குது, டேக் நேம் இருக்கு, லிங்க் டெக்ஸ்ட் இருக்குது, பார்ஷியல் லிங்க் டெக்ஸ்ட் இருக்கு, எக்ஸ்பாத் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த ஐடினா என்ன, ஐடின்றத இப்ப நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், இப்ப ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்றோம். ஒரு வெப் பேஜ் ஓப்பன் பண்றோம்னா அந்த வெப் பேஜ்ல நம்ம பார்க்க போறது வந்துட்டு ரெட்டிஃப் மெயில் சொல்லிட்டு ஒரு வெப் பேஜ் ஒன்று பார்த்தோம். இந்த ரெட்டிஃப் மெயில் வெப் பேஜ்ல ஒரு லாகின் பேஜ் தான் போயிருந்தோம். இந்த பேஜ்ல நம்ம இந்த யூசர் நேம் எப்படி டைப் பண்றது தான் பார்த்தோம். ஸோ இந்த யூசர் நேம் டைப் பண்றதுக்கு ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட் ரெண்டு ஆப்ஷன் மூவ் பண்ணி இந்த ஆப்ஷன் வந்து இங்க ஃபிகர் ஆகுது. ஓகேங்களா. ஃபிகர் ஆகும்போது அங்க நீங்க நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இங்க வந்து ஐடின்னு ஒன்று விஷயம் இருக்குது. ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி இது ஹைலைட் ஆனோடனையும் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இந்த இன்புட்ன்றது பார்த்தீங்களா, இது வந்து டேக் நேம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. இந்த பிங்க் கலர்ல இருக்கும், இந்த கலரு, இந்த டிவ், அப்புறமா இந்த டிவ், இந்த ஸ்டார்டிங் லெட்டர் எல்லாமே வந்து டேக் நேம். ஓகேங்களா. டிவ்னு வரும், ஸ்பேன்னு வரும், இன்புட்னு வரும், பட்டன்னு வரும், செலக்ட்னு வரும். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்கு. ஸோ அந்த டேக் நேம் ஆங்கர் டேக் ஏன்னு வரும். ஓகேங்களா. அதெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு வெரைட்டிஸ் இருக்கு. ஸோ அந்த வெரைட்டிஸ் எல்லாமே வந்து டேக் நேம் சொல்லுவாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து இந்த ப்ரௌன் கலர். இந்த ப்ரௌன் கலர் தான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே ப்ரௌன் கலர் தான் இருக்கும். ஸோ அந்த ப்ரௌன் கலர் இருக்கிறது எல்லாமே வந்து ஆட்ரிபியூட் சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த ப்ரௌன் கலர் ஆட்ரிபியூட், இந்த ப்ளூ கலர்ல இருக்கிறது வந்துட்டு வேல்யூ. எந்த ப்ரௌன் கலர் எடுக்கிறோமோ அந்த பக்கத்துல இருக்க வேல்யூ தான் எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த ஐடின்ற இந்த ஆட்ரிபியூட் எடுத்தோம்னா அது பக்கத்துல இருக்கிற இந்த லாகின் ஒன்ன்ற இந்த வேல்யூ தான் எடுக்கணும். ஸோ இந்த வேல்யூ ஒன்று இந்த எடுத்து நம்ம வந்து இந்த டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி கொடுத்து லாகின் ஒன் கொடுத்து இங்க வந்துட்டு செமிகோலன் போட்டுருக்கோம். ஓகேங்களா. இது வந்து நான் ஆல்ரெடி வெப் எலமெண்ட் சொல்லியிருக்கேன். ஸோ வெப் எலமெண்ட் அப்படின்னு போட்டாச்சு. ஓகேங்களா. இதுக்கு வந்து ஏன்ற ஒரு இது கொடுத்துட்டு ஈக்குவல் கொடுத்துருங்க. கண்ட்ரோல் ஸ்பேஸ் வந்துருக்கே ஓப்பன் ஆகும். கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார்ல இதை நீங்க சூஸ் பண்றது. ஸோ இந்த வேன்ற இந்த வேரியபிளுக்கு நம்ம அதை அசைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா. அதை அசைன் பண்ணிட்டு மறுபடியும் அதே வேரியபிளை கால் பண்றோம். ஏ டாட் கொடுத்து சென்ட் கீஸ். இந்த சென்ட் கீஸ் தான் வந்துட்டு நம்மளுக்கு அது உள்ள டைப் பண்றதுக்கு அலோவ் பண்ணும். ஓகேங்களா. நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஆர் சந்துருன்னு டைப் பண்றேன். ஆர் சந்துருன்னு டைப் பண்ணிடுச்சு. லாஸ்ட்ல செமிகோலன் போட்டுச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு அதே இதை நம்ம எரேஸ் பண்ணணும். நம்ம என்ன டைப் பண்ணணுமோ அதை எரேஸ் பண்ணணும்னா ஏ டாட் கிளியர் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ மறுபடியும் நம்ம ஏ டாட் சென்ட் கீஸ் மூலமா கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஏ டாட் சென்ட் கீஸ் மூலமா ஃபிட் ஆன்றது கொடுக்குறோம். அங்க எப்படி டைப் ஆகுது பார்ப்போமா.
கிளியர் பட்டன் நான் முதல்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். கமெண்ட் பண்ணா டபுள் ஸ்லாஷ். ஓகே, ஆல்ரெடி நம்ம இந்த ரெண்டு ஸ்ட்ரிங் கொடுப்போம், எது போய் இதாகும்? அதுதான் நான் பார்க்க போறோம். அந்த வெப் பேஜ் எப்படி பிஹேவ் ஆகுதுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆர் சந்துரு வந்து அப்புறம் ஃபிட்டா வருதா, ஃபிட்டா வந்து ஆர் சந்துரு வருதா, இல்ல எப்படி வருது பார்ப்போம். ஆர் சந்துரு வந்து அப்புறம் ஃபிட்டா வருது. ஓகேங்களா, ஒரு ஸ்ட்ரிங் வந்ததுக்கு அப்புறம் இன்னொரு ஸ்ட்ரிங் வருது. இது கரெக்டான டெவலப்டு வெப்சைடு, அதனால இது கரெக்டா வருது. இது வேற ஏதாவது வெப்சைட்ல வேற மாதிரி வரது சான்சஸ் இருக்கு. ஸோ அப்ப அந்த சர்ச் பார்ல நம்ம டைப் பண்ணும்போதும் ஒரு ஸ்ட்ரிங் மட்டும் வச்சு கன்சிடர் பண்ணாம 2-3 ஸ்ட்ரிங் வச்சு கன்சிடர் பண்ணணும். ஓகேங்களா, இப்ப இதுலயே நீங்க இன்னொன்னு ஹைலைட் என்ன பண்ணணும்னா, இதுலயே ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸும் அக்செப்ட் ஆகுதா இல்லையான்ற மாதிரி இது ஃபிட்டா 0, 1, 2, 3, 4, 5 அது மாதிரி ஏதாவது ஒரு ஃபிட்டா நம்ம ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் கொடுத்துடணும். கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு இப்போ வந்து இந்த டாட் கிளியர் வந்து நீங்க எடுத்து விட்டுணும். எடுத்து விட்ட பிறகு நீங்க ரன் பண்ணீங்கன்னா வந்து டைப் ஆகி கிளியர் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ இந்த டைப் ஆகி கிளியர் ஆனது வந்துட்டு கரெக்டான டைப் ஆகி கிளியரா இருக்கா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். இப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம்னா, இதுக்கு முன்னாடியே ஒரு விஷயம் இருக்குது. இப்போ இதுல வந்து நம்ம ஐடின்றத இந்த லொகேட்டர் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த லொகேட்டர் கீழே நம்ம இப்ப அந்த சென் கீஸ் பார்த்தோம் பாத்தீங்களா, அந்த சென் கீஸ்னா என்ன, அதுல என்னென்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நான் காட்டியிருக்கேன். இதுதான் வந்து சென் கீஸ். ஸோ இதுல சென் கீஸ் இருக்குது, கிளியர் இருக்குது, ரெண்டு பார்த்தாச்சு. இதுக்கப்புறமா இந்த கெட் ஆட்ரிபியூட் பார்த்தீங்களா, இதுதான் ஒரு இன்ஃபர்மேஷன். இது என்ன இன்ஃபர்மேஷனா, நம்ம என்ன டைப் பண்ணியிருந்தோமோ அதை எடுத்து வந்து நம்மளுக்கு விசுவலைஸ் பண்ணி காட்டும். அது இல்லாம இந்த ஐடி, இந்த நேம், இந்த வேல்யூ, இது என்ன பண்ணும், இந்த ஐடின்றத இந்த ஆட்ரிபியூட் பக்கத்துல நம்ம ஒரு வேல்யூ எழுதுவோம் பார்த்தீங்களா, அந்த ஆட்ரிபியூட் வந்து என்ன கொடுத்துருக்கோமோ அதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்துட்டு இந்த சென்கீஸ் மூலியமா ஒரு இன்ஃபர்மேஷன் டைப் பண்ணியாச்சு. இப்போ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன டைப் பண்ணணுன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இந்த ஏ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நீங்க ஒரு டேட்டா டைப்பை நீங்க பிரிண்ட் பண்ணி பார்க்க போறீங்க. அதனால ஸ்ட்ரிங்னு கொடுக்குறீங்க. ஸ்ட்ரிங்னு கொடுத்தாச்சு. ஒரு வேரியபிள் நேம் வந்துட்டு ஒரு ஆர் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்கோம். ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் சாரி இந்த இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இந்த வெப் எலிமெண்ட்டை கால் பண்ணிக்கணும். வெப் எலிமெண்ட் கால் பண்ணி டாட் கொடுத்து கெட் ஆட்ரிபியூட் கொடுக்கணும். இந்த கெட் ஆட்ரிபியூட் என்ன பண்ணோம், நம்ம எந்த ஆட்ரிபியூட்டை கொடுத்தோமோ, அதாவது வேல்யூ அப்படின்னு கொடுத்தோம். வேல்யூ கொடுத்தோம்னா அது என்ன பண்ணும், உங்களுக்கு வந்துட்டு நீங்க டைப் பண்ண இன்ஃபர்மேஷன் வந்துட்டு உங்களுக்கு எடுத்து தரும். ஓகேங்களா, கெட் ஆட்ரிபியூட்ல நம்ம சப்போஸ் ஐடின்னு கொடுத்தோம்னா ஐடின்ற என்ன பண்ணும், நம்ம ஐடியில என்ன வேரியபிள் அங்க வந்து சேவ் ஆயிருக்கோ அது வந்து நம்மளுக்கு காட்டும். இப்போ ஆட்டோமேஷன் பண்றோம். ஆட்டோமேஷன் பண்ணும்போது இந்த ஐடின்ற இந்த ஆட்ரிபியூட் பக்கத்துல என்ன வேல்யூ இருக்குதோ அந்த வேல்யூ வந்து நம்ம விஷுவலைஸ் பண்ணி காட்டும். ஓகேங்களா, சோ அப்ப இதுக்குதான் வந்து நீங்க
இங்க கெட் ஆட்ரிபியூட் கொடுத்து ஐடின்றது கொடுக்குறீங்க. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்க பிரிண்ட் அவுட் பண்றீங்க. this id is அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இந்த வேரியபிள் நேம் வந்து மாத்திடுறேன். நம்ம என்ன லொகேட்டர் யூஸ் பண்ணுமோ அதை வந்துட்டு கீழே வந்து லிஸ்ட் அவுட் ஆயிடும். லாகின் 1 அப்படின்றது லிஸ்ட் அவுட் ஆயிடுச்சு. அந்த லொகேட்டர் தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதே மாதிரி நம்ம கொடுத்ததும் பார்க்கணும்னா நம்ம இங்க டைப் பண்ணிருக்கோம்ல, இந்த இன்ஃபர்மேஷனும் வந்து அங்க டைப் ஆயிருக்கா இல்லைன்னு பார்க்கணும்னா மொத்தத்தையும் வச்சு காப்பி பண்ணி நீங்க யூஸ் பண்ணும்போது R1 யூஸ் பண்ணுவாங்க. இங்க R1 கொடுத்துக்கோங்க. இங்க இதுக்கு பதிலா வேல்யூ கொடுத்தா இங்க அதுக்கு மிஸ் ஆகும். சாரி, வேல்யூ டபுள் கோட்ஸ்ல வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு கரெக்டாக பிரிண்ட் ஆகிடும். இங்கே வந்து நீங்கள் வேல்யூ இஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் டெக்ஸ்ட் பாக்ஸ்குள்ள டைப் ஆயிடுச்சா டைப் ஆகலையா அதையும் நம்ம ஆட்ரிபியூட் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அது இல்லாம நம்ம என்ன லொகேட்டர் கொடுத்தோமோ அது கரெக்டா வந்திருக்கா வரலையா அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். உங்க டெஸ்டிங் வந்து இப்படிதான் இருக்கணும். சரிங்களா? ஓகேவா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்க லாகின் 1 வந்துருச்சு. நீங்க டைப் பண்ண அந்த மெசேஜும் அந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்ல இருக்குது, அதுவும் வந்துச்சு. ஸோ இப்போ நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஒரு வாட்டி இந்த ப்ரௌசர் வந்து நிறைய ஓப்பன் ஆகினே வருது. ஸோ இப்போ இதுக்கு எல்லாமே டிரைவர் டாட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். அதான் பார்க்க போறோம். இப்போ இந்த டிரைவர் டாட் க்ளோஸ் அப்படின்ற இன்ஃபர்மேஷன். ஸோ க்ளோஸ்ன்னு ஒன்று இருக்குது, கியூட்னு ஒன்று இருக்குது. க்ளோஸ்னா என்ன, கியூட்னா என்ன அப்படின்ற டிஃபரன்ஸ் வந்து நான் சொல்றேன். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த க்ளோஸ் வந்துட்டு பார்த்துலாம். க்ளோஸ்னா வந்து ஒரு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதை கிளியர் பண்ணி அதுவே க்ளோஸ் ஆகிடும். ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் என்ன பார்க்க போறோம்னா வேற ஒரு லொகேட்டர். இப்போ இந்த ஐடின்ற இந்த லொகேட்டர் பார்த்தோம். அது கூட நீங்க வந்துட்டு வேற ஒரு லொகேட்டர் பார்க்க போறீங்க. வேற ஒரு லொகேட்டரை யூஸ் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிராக்டிஸ் வெப்சைட் எடுத்துக்கலாம். Selenium வெப்சைட் பிராக்டிசஸ். காமனா வந்து நீங்க Selenium வெப்சைட் வெப் டிரைவர் பிராக்டிசஸ் கொடுத்தீங்கன்னாவே நிறைய வெப்சைட்ஸ் வரும். அதுல இருந்து ஒன்று எடுத்து சூஸ் பண்ணி கூட நீங்க ஒர்க் பண்ணலாம்.
ஏன்னா நம்ம சிலினியம்ல பாக்குற எல்லாமே வந்துட்டு ஃப்ரண்ட் அண்ட் வேலிடேஷன்ஸ் மட்டும்தான். ஸோ அந்த ஃப்ரண்ட் அண்ட் வேலிடேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எந்த வெப்சைட் வருதோ அந்த வெப்சைட் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெப்சைட்ல இல்லைன்னா லீஃப் ப்ரௌன் டேஷ்போர்டுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க செப்பரேட்டா பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த ப்ரௌசரை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அலர்ட் வரும். ஸோ இப்போ இந்த இதுல போயிட்டு நீங்க டைப்ஸ் ஆஃப் அலர்ட்ஸ் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த அலர்ட்ஸ்ல என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ இந்த அலர்ட்ஸ்ல வந்துட்டு ரைட் கிளிக் பண்ண போறீங்க, இன்ஸ்பெக்ட் கிளிக் பண்ண போறீங்க. இந்த இன்ஸ்பெக்ட்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சூஸ் பண்ண போறீங்க, ஷோன்ற பட்டன். ஷோ பட்டனை நீங்க நார்மலா கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த அலர்ட் வரும். ஓகேவா? இந்த அலர்ட்டை ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஷோ பட்டன் ப்ரெஸ் பண்ண போறோம். ஷோ பட்டன் ப்ரெஸ் பண்றதுக்கு அதோட அட்ரஸ் வந்து இங்க வந்துருச்சு, அதோட பாத் வந்து இங்க வந்துருச்சு. இந்த பாத்துல நீங்க என்ன பண்ணணும், கண்ட்ரோல் F கொடுக்கணும். மேல இங்க நீங்க கிளிக் பண்ணிட்டு இந்த இதுல வந்து கண்ட்ரோல் F கொடுக்கணும். இந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஃபைண்ட் பை ஸ்ட்ரிங் செலக்டர் ஆர் எக்ஸ்பாத் பாத்தீங்களா, இதுலதான் நீங்க உங்க எக்ஸ்பாத் டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதை உங்க எக்ஸ்பாத் டைப் பண்ணும்போது நம்ம எக்ஸ்பாத்தோட சின்டெக்ஸ் என்னன்றதை நம்ம பார்த்துருவோம் ஆல்ரெடி. ஸோ எக்ஸ்பாத்ல 2 டைப் இருக்கு. ஒன்னு வந்து அப்சல்யூட் எக்ஸ்பாத், இன்னொன்று வந்து ரிலேட்டிவ் எக்ஸ்பாத். ஸோ அப்சல்யூட் எக்ஸ்பாத்னா என்ன, ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அப்சல்யூட் எக்ஸ்பாத்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி டைப் பண்ணுவீங்க. ஃபர்ஸ்ட் மேல HTML கோடிங்ல இருந்து வருவீங்க. HTML கோடிங்ல இருந்து ஒரு பாடியில இருந்து ஒரு டிவ்ல இருந்து இன்னொரு இன்புட்ல இருந்து அந்த மாதிரி வருவீங்க. இதே நீங்க ரிலேட்டிவ் எக்ஸ்பாத்னா அதோட ரிலேஷனை சொல்லி டேக் நேம் வச்சு ஆட்ரிபியூட் வச்சு வேல்யூ வைப்பீங்க. ஓகேங்களா? இதுதான் ஒரு சின்டெக்ஸ். ஸோ இந்த சின்டெக்ஸ்ல நம்ம பார்க்க போறது இந்த 6th வியூ தான், /tag name attribute value. ஸோ /tag name attribute வேல்யூனா இங்க போகணும், உள்ள போய் ஃபர்ஸ்ட் எந்த ஆட்ரிபியூட்டை சூஸ் பண்ண போறோம்ன்றது நமக்கு தெரியணும். இங்க ஹைலைட் ஆயிருக்கிறதுல ஒரே ஒரு ஆட்ரிபியூட் தான் இங்க இருக்குது, கிளாஸ்ன்ற ஒரு ஆட்ரிபியூட்ல அதோட வேல்யூ இருக்குது. ஸோ அப்ப அந்த ஆட்ரிபியூட்டையும் அந்த வேல்யூவையும் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? கண்ட்ரோல் F கொடுத்து இதுல தான் நம்ம டைப் பண்ண போறோம். அதனால ஃபர்ஸ்ட் அந்த ஆட்ரிபியூட் வேல்யூ நம்ம காப்பி பண்ணி கீழே பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணது இல்லாம டபுள் கோட்ஸ் எடுத்து சிங்கிள் கோட்ஸ் போட்டுருணும். ஏன் டபுள் கோட்ஸ் எடுத்து சிங்கிள் கோட்ஸ் போடுறோம்? டபுள் கோட்ஸ்னா ஸ்ட்ரிங் தான். வெரி குட். நம்ம ஜாவால எல்லாமே டபுள் கோட்ஸ் எல்லாமே ஸ்ட்ரிங். சோ அப்ப நம்ம டபுள் கோட்ஸ் எடுத்தாலும் ஸ்ட்ரிங் சிங்கிள் கோட்ஸ் போட்டுறணும். இங்க வந்துட்டு // அங்க டேக் நேம் வந்து ஸ்பேன். சோ ஸ்பேன் எழுதணும். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் ஸ்பேன் எழுதணும். ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் அட்டு போட்டு கீழே கிளாஸ் வந்து சிங்கிள் கோட்ஸ்ல அந்த வேல்யூ போட்டு லாஸ்ட்ல வந்து ஸ்கொயர் பிராக்கெட் போடணும். ஸ்கொயர் பிராக்கெட் போடும்போது இங்க 1/10 வருது. ஸோ 1/10னா நம்ம கொடுத்துருக்க இந்த ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் வந்துட்டு 10 நம்பர்ஸ் 10 வெப் எலிமெண்ட்ஸ்க்கு உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது நீங்க என்ன பண்ணணும், ஓவரால்ல ஒரு பிராக்கெட் போட்டணும்.
நம்ம சூஸ் பண்ணிருக்க இந்த ரிலேட்டிவ் எக்ஸ்பார்ட்டே ஓரளவு பிராக்கெட் கொடுத்து அதுல செப்பரேட் பண்றதுக்காக நம்ம தனியா வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் போடுறோம். இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல தான் நம்ம 2ன்னு போடுவோம். 2ன்னு போட்டா கீழே இருக்க ஷோ வந்துருச்சு. ஸோ 10க்குள்ள இந்த நம்பர் என்ன பண்ணலாம்? 2ன்னு போடும்போது 1 வந்துச்சு. பட் ஆனா நம்மளுக்கு கீழே இருக்க ஷோ வந்துருக்கு. நம்ம கீழே இருக்க ஷோ வேணும், மேல இருக்க ஷோ வேணும். ஸோ அந்த 2 எடுத்துட்டு 1 போட்டுருக்கோம். 1 போட்ட பிறகு இங்க 1 காட்டினதுக்கு அப்புறமா தான் இந்த ரிலேட்டிவ் எக்ஸ்பார்ட்டை நம்ம எடுத்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? இங்க 1 காட்டலன்னா அந்த எக்ஸ்பார்ட்டை வந்து யூஸ் பண்ணவே முடியாது நம்மளால. அங்க 1 காட்டலன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்க இந்த 1 எடுத்தாச்சு. 1/10 இருக்குது. 1/10னா இந்த மேல இருந்து கீழே மீட் ஆகும் போதும் ஃபர்ஸ்ட் எது மீட் ஆகுதோ அதுதான் வந்துட்டு ப்ரௌசர் வந்து சூஸ் பண்ணும். ஸோ நம்மளுக்கு எப்பவுமே வந்து டிஃபால்ட்டா வந்துட்டு எது எடுத்துக்கோ அது வேண்டாம். நம்ம என்ன கொடுக்குறோமோ அதை தான் சூஸ் பண்ணணும். ஸோ இங்க வந்து ஒரு ஸ்கொயர் பிராக்கெட் கொடுத்து இந்த ஸ்கொயர் பிராக்கெட்ல 1ன்னு கொடுக்கும். இது காப்பி பண்ணிக்கிறோம். நம்ம போய் இங்க வந்து போட்டுரும். இங்க எப்படி போட முடியும்? ஃபர்ஸ்ட் வந்து டிரைவர் டாட் கெட்னு போட்டு அந்த யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணணும். இது வரைக்கும் வேற ஒரு ஆபரேஷன் நடக்கும், கீழே வேற ஒரு ஆபரேஷன் நடக்கும். ஒன்னும் பிரச்சனை இல்லை. இதே ப்ரௌசர்ல இன்னொரு ப்ரௌசர் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு அது வரும். ஓகேங்களா? டிரைவர் டாட் கெட் போட்டு யூஆர்எல் பேஸ்ட் பண்ணியாச்சு. வேற என்ன ஒரு மேக்ஸிமைஸ் கமாண்ட் வேணா எழுதிக்கோங்க. சரிங்களா? இப்போ வந்துட்டு நீங்க டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட்ல பை டாட் கொடுத்து எக்ஸ்பாத். ஸோ எக்ஸ்பாத்ல வந்து நம்ம அங்க காப்பி பண்ணதை மறுபடியும் போய் ஒரு காப்பி பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்பாத்தை பேஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எப்பவுமே ஆஸ் யூஷுவல் இருந்து வெப் எலிமெண்ட்ல போட்டு இதுக்கு வந்து ஒரு நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் W அப்படின்னு வச்சுக்கலாம். ஈக்குவல் டு கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ மறுபடியும் W கால் பண்ணிக்கிறோம். டாட் கொடுக்குறோம். டாட் கொடுத்து கிளிக். ஓகேங்களா? ஸோ கிளிக்னு கொடுத்தாச்சு. இங்க செமிகோலன் போட்டுருக்கோம். ஸோ இது உள்ள கிளிக் பண்ணிடுவோம். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணா நமக்கு அந்த அலர்ட் வந்துடும். ஓப்பன் ஆகி அலர்ட் வந்துருச்சு. இப்போ இந்த அலர்ட்ல பாத்தீங்கன்னா நம்மளால ரைட் கிளிக் பண்ணவே முடியாது. ஏன் அலர்ட்ல ரைட் கிளிக் பண்ண முடியாது? இது வந்து ஒரு தனி ஃப்ரேம் மாதிரி. இந்த ஃப்ரேமுக்குள்ள போய் தான் இதை கிளிக் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஃப்ரேமுக்குள்ள போயிட்டு இதை கிளிக் பண்ணோம்னா இதை கிளிக் பண்ணிட்டா இது போயிடும். இந்த பேஜ் இந்த அலர்ட் போயிடும். ஆனா நம்மளுக்கு டெவலப்பர் வந்துட்டு கரெக்டா நம்மளுடைய யூசர் ஃப்ரெண்ட்லிக்கு ஏற்ற மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன் கரெக்டா கொடுத்துருக்காங்களா கொடுக்கலையா அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வாங்கிக்கணும். அது தெரிஞ்சாதான் நம்ம வந்து சரி ஓகே டெவலப்பர் கரெக்டா தான் நம்மளுக்கு கோடிங் எழுதிருக்காங்க அப்படின்னு கன்ஃபர்மேஷன் வரும். ஸோ அதனால இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கணும். இந்த ஓகே பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணணும். அவ்வளவுதான் நம்ம வேலை. சரிங்களா? அதுக்கு நம்ம ரைட் கிளிக் பண்ணி இன்ஸ்பெக்ட்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா அது உங்களுக்கு தனி ஒரு ஃப்ரேம்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? இப்போ இது கீழே அலர்ட் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் கால் பண்ணணும். அலர்ட்ன்ற இன்டர்ஃபேஸை கால் பண்ணி ஒரு நேம் வந்து நான் ஏன்ற ஸ்மால் லெட்டர் வைக்கிறேன். ஈக்குவல் டு கொடுத்து டிரைவர் டாட் ஸ்விட்ச் டு டாட் அலர்ட். ஓகேங்களா?
ஸோ டிரைவர் டாட் sys2 டாட் alert இந்த இன்டர்ஃபேஸ் மூலியமா நம்ம அந்த தனியா இருக்கிற அந்த ஃப்ரேம்குள்ள போய் அந்த அலர்ட்டுக்குள்ள சுவிட்ச் ஆயிடும். ஓகேங்களா? அந்த அலர்ட்டுக்குள்ள சுவிட்ச் ஆனோடனே 2 இன்ஃபர்மேஷன் நம்ம பண்ணணும். ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன, அந்த டெக்ஸ்ட் என்ன இருக்குன்றத நம்ம படிக்கணும். ஸோ டெக்ஸ்ட் என்ன படிக்கணும்னா sysout கொடுத்தா தான் படிக்க முடியும் எப்பவுமே. println கொடுத்து லாஸ்ட்ல செமிகோலன் போட்டு இதுக்குள்ள வந்துட்டு a என்ற வேரியபிளை வாங்கிட்டு வாங்குறதுக்கு முன்னாடி this is a alertன்னு வாங்கிக்கலாம். this is the first alert. ஓகேங்களா? ஸோ இங்க பிளஸ் என்ற சிம்பிள் வந்துடும். ஸோ இதுக்கப்புறமா மறுபடியும் அந்த ஏவை கால் பண்ணி டாட் கொடுத்து அக்செப்ட்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு அக்செப்ட் ஆகிடும். அக்செப்ட்ன்றது வந்துட்டு அங்க ஓகே பட்டன் ப்ரெஸ் பண்ற மாதிரி. ஓகேவா? இப்போ அதே நம்ம ஏ டாட் கொடுத்தோம்னா இங்க டிஸ்மிஸ்னு ஒரு பட்டன் இங்க இருக்குது. ஸோ டிஸ்மிஸ்னா க்ளோஸ் பண்ற மாதிரி. ஓகேங்களா? ஸோ க்ளோஸ்ன்றது அங்க வரல, நம்மளுக்கு ஓகே மட்டும் தான் வருது. அதனால நம்மளுக்கு அக்செப்ட் பண்ண கொடுத்தா போதும். இதை நம்ம ரன் பண்ணாலே நம்மளுக்கு வந்துட்டு அலர்ட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இது வரைக்கும் நீங்க பார்த்தது போதும். மற்றது பேலன்ஸ் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.